ஏமா சொல்லுங்க. அந்த ஃப்ரெண்டோட தம்பி வீட்டுக்கு போயிருந்தோம்ல? ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டோட தம்பி வீட்டுக்கு போயிருந்தோம். துபாயிலிருந்து வந்திருக்காரு. பார்த்தியா எப்படி வந்திருக்காரு? நல்லா துரும்பா ஒல்லியா. வயசாகி போச்சுமா, 30 வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு துபாயில். சர்வீஸ். ஆமாம், நினச்சி பாருங்க எப்படின்னு. அப்படின்னு பாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். இருந்தாலும் வந்தால் ஒரு 10 நாள் இருப்பாங்க, போயிடுவாங்க. இப்போதான் 60 வயசு ஆச்சுன்னு வந்துட்டாரு. இல்லை, வந்திருக்கிறாரு. ஆமாம், வர வர அதான் சொன்னாங்க, பெரிய மருமகன் போய் கூப்பிட்டு வந்திருக்காரு கார்ல. சரி, கார்ல வர வர மாமா நீங்க எப்போ ஊருக்கு மறுபடியும் வெளிநாடு போவீங்க, துபாய் எப்போ போவீங்க, இப்படியே கேட்டு இருந்திருக்காங்க. பெரிய மருமக மாமனார்கிட்ட. கேட்கறது ஒரு வழக்கம் தானே. கேட்கறதா, சரி எத்தனை நாள் இருப்பீங்க அப்படின்னு. அது மாமனாருக்கு என்னடா வந்தது இப்படி கேட்குறாங்க. வீட்டுக்கே போகல, அதுக்கு இப்படி கேட்குறாங்க. போகல, அதுக்குள்ள பெரிய மருமகன் வந்து எப்போ போவீங்க அப்படின்னு கேட்டால் சங்கடமா இருக்குமல்ல, இப்போ தானே வந்திருக்கிறீங்க அப்படி சொன்னால் பிரியமா இருக்கு. அப்புறம் மகள் பெரிய அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு அப்புறம் சின்ன மருமக எல்லாருமே கேட்கறது, நீ எத்தனை நாள் இருப்பீங்க என்ன அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்துட்டு சம்சாரம் பார்த்ததுன்னா, சரி உடம்பெல்லாம் இழைச்சி போய் வந்திருக்கிறீங்க, இன்னொரு 10 நாள் இருப்பீங்களா என்னமோ, மறுபடியும் ஊருக்கு வெளிநாடே போயிடுவீங்களா, இங்கே இருப்பீங்களா அப்படின்னு சம்சாரம் கேட்டாப்லையா. மனுஷனுக்கு சங்கடமா இருக்குமல்ல. சங்கடமா ஏற்பட்ட சங்கடமா இருக்காது. அப்புறம் இவருக்கு 60 வயசு ஆகி போச்சு. இன்னி வந்து இவர் என்ன பண்ணலான்னு வந்திருக்கிறாரு, இங்கேயே இருந்துக்கலாம், இன்னி போற மாதிரி இல்லை அப்படின்னு வந்திருக்கிறாரு. சரி, நம்ம ஊர்லயே நம்ம புள்ள இருந்துக்கலாம். 30 வருஷம் பாடுபட்டு இவங்களுக்கெல்லாம் கொட்டியாச்சு. இன்னி போய் நான் வெளிநாடு போறதா, நான் நம்ம சொந்த ஊர்லயே ரிட்டையர்ட் ஆன வயசு ஆயாச்சு, அதனால இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு ஆசையா வந்திருக்கிறாரு. அவர் மனசுல அப்படி நினைக்கிறாரு. ஆனா பையன் மட்டும், அப்பா நீங்க இங்க இருங்க, இனி போதும், இனி வேண்டாம் அப்படிங்கிறாப்புல. பையன் பாசத்தோட சொல்றாப்புல. பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைங்க, அவருக்கு 2 பிள்ளைகளுக்கு 50 பவுன் நகை போட்டிருக்காரு. 10 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மகனுக்கு இப்போ ஒரு வீட்டு எழுதி கொடுத்துடலான்னா, அது எதுக்கு, எல்லாத்துக்கும் பங்கோணுமா, 4 பங்கா பங்கோணும், அம்மாவுக்கு சேர்த்து 4 பங்கு. ஆமாம், பையனுக்கு எதுக்கு அப்படி அத்தனையும் கொடுக்குறீங்க அப்படின்னு. உங்களுக்கு கொடுத்தது பத்தாதா, 50 பவுன் நகை போட்டு 10 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்தது பத்தாதா, அது டப்பா காராக இருக்குதே 10 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறாங்களாம். இப்போ சரி, அதுக்கு என்ன ரோட் ஸ்டாய் வாங்கி கொடுக்க முடியும். அதனால இப்போ பையனுக்கு கொடுக்குற வீடு விலை வந்துருச்சு, அதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் பேசுறாங்களாமா. சரி, அதனால இவர் வந்து தனிமையா இருந்து பழக்கப்பட்டவர் அங்கே. அது கூட நல்லா இருந்திருக்குது. ஆனா இங்க வந்து கூட்டு குடும்பத்துல நம்ம குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கலாம், இருந்து ஒத்து வர மாட்டேங்கிறாங்களா. ஏன்னா அவரு வந்து கொடுக்கறவங்க, இவங்க வாங்குறவங்க. கொடுத்து அவர் பழக்கப்படுத்தி இருக்காரு. இவர் வாங்கி இவங்க வாங்கி போடுறாங்க. மாசமானா பணம் வருமே அப்படின்னு இவங்க எதிர்பார்த்து வல்லினா சிரமம் தானே. வெளிநாட்டிலேயே இருக்கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாமா. இங்க வந்தாச்சு, இங்க என்னத்த இருக்குது சம்சாரம் அப்படிங்குதாமா. இங்க என்ன வேலை போய் பார்த்து எத்தனை வந்துருது, ஏதோ நான் தெரிஞ்ச வேலை ஏதோன்னு வாடகைக்கு ஏதோன்னு நான் வண்டியெல்லாம் வாங்கி விட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நல்லா இங்கே வந்து பெருசாக வராது, நீங்கள் வெளிநாடு போய் இருக்கிறது தான் நல்லதுங்கிறாங்களா சம்சாரமும். பிள்ளைங்க 2 அப்படித்தான் சொல்லுது, மருமகனும் அப்படி சொல்லுது. அப்புறம் பெருசாக சொல்கிறேன் யாருமே இல்லை. சரி போனா சரி, இல்லை மற்றவங்க வெளியே இருக்கிறவங்க பார்க்குறவங்க கூட கொஞ்சம் அங்கெல்லாம் சொல்கிறாங்க, நம்மளை மாதிரி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களாமா. பையன் சொத்தமாக வேண்டான்ட்டா. அப்புறம் பையனுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இவர் அங்கேயே ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி பையனுக்கு ஒரு வேலை வர்ற மாதிரி பண்ணிட்டார். வெளிநாட்டிலேயே அவங்க இருக்கிற கம்பெனிலேயே ஒரு வேலையை வாங்கி கொடுக்குற மாதிரி இவர் பண்ணிட்டாரு. ஆனால் அது மருமகனுக்கு தெரிஞ்சா அவனுக்கே அப்படி பண்ணி தர்றீங்க, அவன் அங்கே போய் எனக்கு பண்ண போறா அப்படிங்கிறாப்புல. அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் அவனுக்கு அப்படின்னு.
ஆனால் அப்பா வந்து மகனுக்காக எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த 2 பொட்டை பிள்ளைகளுக்கு மருமகனுக்கு சம்சாரத்துக்கெல்லாம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை. நான் அங்கேயே நிம்மதியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, இங்கே தான் இருக்கோன்னு வந்தேன். மனசு முழு திருப்தியோடு இங்கே நம்ம வீட்லேயே இருக்கலான்னு வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிறது இன்னும் லாய்க்கு இல்லை. நான் மறுபடியும் இவங்களுக்கு காசு பணம் தான் தேவையாக இருக்குது. நான் தேவையே இல்லை. நான் வந்து பணம் காசை கொடுத்துட்டே இருக்கணும். இவங்க இங்கே அதனால என்னை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. நான் இங்கே சந்தோஷமாக இருக்கலான்னு வந்தேன். சந்தோஷமே இங்கே இருக்காது. நான் இங்கே இருக்கிற சந்தோஷம் பெருசாக தெரியுது. நான் அங்கே பையனும் அப்பாவும் கிளம்பிட்டாங்க. நீ அங்கேயே போய்க்கிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி பணங்காசுக்கு பேயா அலைகிறாங்க. இந்த பணங்காசு வச்சுட்டு இவங்களே இருக்கு அப்படின்ட்டு அவர் மறுபடியும் கிளம்பிட்டார். 10 நாள் கூட இல்லை, 10 நாளும் கூட இல்லை, இருக்க பிரியும் இல்லை, நான் அவ்வளவுதான் இன்னும் அப்படின்ட்டு இந்த போனால் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. அங்கேயே பணமாக இருக்க மாட்டார்ல, பணம் அனுப்ப மாட்டாங்க, இன்னும் அனுப்ப மாட்டார். அப்புறம் பையன் அங்கேயே போயிட்டாங்க. அப்புறம் பையனும் அங்கேயே போயாச்சு. அவ்வளோதான் முடிக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. பார்த்தா கஷ்டமா இல்லை? கஷ்டமே இல்லை இந்த காலத்தில். எல்லா வகையிலையும் கஷ்டம்தான். கஷ்டமா இருக்குதல்ல. வயசான காலத்துல 60 வயசுக்கு மேல எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அவர் பாசம் இதான் வந்திருக்கிறாரு. இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா கஷ்டம் தானே. எனக்கு அதை கேள்விப்பட்டுதான் எனக்கும் சரி போய் பார்க்கலாம், எல்லாரும் போய் பார்த்து வந்தா நம்மளும் போய் பார்த்து வந்தாலும் அதுவும் வேதனையாக தான் இருக்குது. பார்த்துட்டு வந்துட்டு இதெல்லாம் இருக்கிறத வேதனை இல்லாத மனுஷன் இருக்கிறேன். எல்லாம் ஆண்டவனோட கிருபையில் ஏதாவது என்ன பண்ணுறதுங்க, நம்மளுக்கு பார்க்குறக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அது நம்மளும் போய் பார்க்கணும். சரி, பார்த்துட்டு வந்துட்டு விடு.